ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோழிக்கறியில் நம்ம ரசம் வைக்க போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா பொரியணும். பொரிஞ்சிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்துக்கு கூட பச்சை மிளகாய் போடுங்க. அந்த பச்சை மிளகாய் வதங்க அதில் ஒரு ஃப்ளேவர் சூப்பராக வரும். அந்த ஃப்ளேவர் வந்தால் தான் அந்த ரசத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கட்டும். கறிவேப்பிலை போடுங்க. இதுக்கு இடையில சோம்பு, மிளகு, சீரகம், வரமல்லி இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வதங்கிடுச்சு. நானே இது ஃபஸ்ட் டைம் தாங்க வச்சு சாப்பிட்டேன். நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இதில் சிக்கனில் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதில் அந்த ஜூஸை மட்டும் அந்த தண்ணியை மட்டும் விட்டுக்கணும். அந்த கறியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது 2 in 1 சமையல். 1 ரசம், 1 வறுவல். இப்போ இது சாம்பார் பொடிங்க. இதில் ஒரு சாம்பார் பொடி, இது கரம் மசாலா. உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ உங்களோட டேஸ்ட் பொறுத்து போட்டுக்கோங்க. எனக்கு கரம் மசாலா எல்லாத்துலேயும் நான் தூக்கலாக போடுவேன். கரம் மசாலா போட்டாச்சு. இது அந்த பொடி மிளகு, வரமல்லி, சோம்பு, சீரகம் அரைச்ச பொடி. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நிஜமாக நான் ஃபஸ்ட் டைமாக வச்சு சாப்பிட்டது இதுதான். கோழி ரசம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் வச்சது கிடையாது. இதை ஃபஸ்ட் டைம். இதை நாட்டுக்கோழியில் வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் பிராய்லர் கோழியில் தான் வச்சுருக்கேன். இதுவுமே நல்லா தான் இருக்குது. எனக்கு